ராமநாதபுரம் வந்துடும். அங்கே அவர் வீடு பூர்வீக வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மதுரையில் தான் அவங்க எல்லாமே போய் செட்டில் ஆனது. மதுரையில் தான் செட்டில் ஆனது. அங்கே ரைஸ் மில்லாம் வச்சு 11 பேர் அவங்க கூட பிறந்த இருக்காங்க. அப்போ இவர் நேச்சுரலாகவே மதுரையில் ரைஸ் மில் வச்சு வாழ்ந்த பகுதி அப்படின்னா மதுரையை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கணும். ஆனால் ஏன் விருத்தாச்சலத்தை தேர்ந்தெடுத்தார்? ஏன் அங்கே போய் நிற்கிறாரு? அதுவும் டஃப்பான சுச்சுவேஷன். அங்கே பாமக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி, ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி, விசிகா இருக்கக்கூடிய பகுதி. இப்போ இது எல்லாருக்கும் இருக்கும் பொழுது ஒரு தலைவர் போய் நிற்கிறாரு அப்படின்னா ஜெயித்தாலும் தோத்தாலும் சரி, ஆனால் அங்கே நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறார். பார்த்தீங்களா, அதான் துணிச்சல், அரசியல் துணிச்சல். அப்போ நான் இந்த மக்களுக்கு நான் அறிமுகமான ஒரு நடிகன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நிற்க முடியும், நின்று நான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை முதல்ல அவருக்கு வரணும். அவருக்கு வந்ததுனால தான் அவர் அங்கே போய் நிற்கிறார். இல்லைன்னா அவருக்கே நம்பிக்கை இல்லைன்னா அவரால் நிற்க முடியாது. அப்போ அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டிசிஷனை எடுத்து அதில் வென்று காட்டியவர் விஜயகாந்த். அதுதான் உங்களுக்கு நிச்சயமாக அரசியலில் மட்டும் இல்லாமல் சினிமாலையும் துணிச்சலை காண்பித்த ஒரு காரணத்தினால்தான் இத்தனை லட்சம் மக்கள் மனங்களை அவர் வென்றிருக்கிறார். இறுதி பயணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு. ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க அழுதா அவன் ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன். உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.